சத்குரு கூப்பிட்றாரு அப்படின்னாங்க. சரின்னு அங்கே போனாக்கா என்னன்னாக்கா, நான் இங்கே இந்த இந்த நோட்டில் நான் இந்த ரிப்போர்ட்டில் என்ன எழுதியிருக்கேன்னு தெரியாது, இந்த ரிப்போர்ட் என் கையில் இருக்கு. நான் போய் உட்காந்தோன்னே அவர் என்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா 11.4 கோடி மரம் வந்து தமிழ்நாட்டில் நடணும். யார்? அவர் என்கிட்ட சொல்கிறார். நான் இங்கே வந்து அதை கால்குலேட் பண்ணி அரைவ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் 11.4 கோடின்னு ஒரு உங்கள் நம்பரும் அதே தான். நீ ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து பண்ணணும். நான் அப்போ சொல்கிறேன், நான் இப்போ தான் அந்த கிளாஸில் அப்போ நான் கிளாஸை முடிச்சிட்டேன். அடுத்தது வந்து நான் கிராமப்புறத்துன்னு இருக்கணும், கிளாஸ் எடுக்க போகணும். அதை நான் சொல்கிறேன், அது இல்லைப்பா நீ இதில் பண்ணு, இதில் வந்து நீ இந்த ப்ராஜெக்டுக்கு உண்டான எல்லாமே நீ வந்து தான் நீ பண்ண வேண்டியிருக்கும். ஆகையினால இதுக்கு அவார்டும் வாங்கணும் நீ. அதனால் இதை வந்து நீ எடுத்து பண்ணு. இது யாராவது தமிழ் கிளாஸ் எடுக்கிறதுக்கு வேறு யாராவது நான் ரெடி பண்ணிக்கிறேன். சத்குருக்கு மீட்டிங் போய் உட்காரோம். கென்னு சொல்கிற ரெக்கார்ட் முடிச்சுட்டு வந்து அவரை மீட் பண்ணுறோம். நான், சுவாமி, நாகப்பா, ஆனந்த். அப்போ வந்து அவர் வேறு யாரோ இருந்தாங்க. அவங்கள்ட்ட வந்து சி ஹவு தே ஆர் க்ரீன் பிளட் இஸ் ரன்னிங் இன் தம் அப்படின்னாரு. அஃப்கோர்ஸ் ட்ரூ. வாட் கலர் ஆஃப் பிளட் யூ வில் ஃபைண்ட் இன் மீ. இன்னும் 3-4 நாள் கழித்து பிரைம் மினிஸ்டர்கிட்ட புக்கு கொடுக்கணும். இன்றைக்கி வரலும் வந்து அது பிரிண்டிங் செக்ஷனுக்கு போகல, சுவாமி தேவசித்தாவுக்கு போகல. அவங்க என்ன மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணி ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்தோன்னே அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, இதை ஒரு புக்காக எழுதியிருப்பா அப்படின்ட்டாங்க. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டு புக்குங்கிறது அதனால் இது மாதிரி எழுதுவேன். என்ன ஆக்டிவிட்டீஸ் என்ன, அது என்னென்னலாம் நாளைக்கு பண்ணும் பின்னாடி பண்ணும் அப்படின்னு எழுதும்போது எழுதிட்டு அதை 2ஆக பிரிச்சுடுவேன். ஒன்று இது நான் பண்ணுறது, இன்னொன்று குருநாதர் பண்ணுறது அப்படின்னு 2ஆக பிரிச்சிடுவேன். அங்கே மொத்தம் 20 ஆக்டிவிட்டினாக்கா 10 ஆக்டிவிட்டி அவர் பண்ணுறதா இருக்கும். அதாவது ஃபயர் சர்வீஸில் வந்து போய் ஒரு பர்மிஷன் வாங்கணும். எனக்கு யாருமே தெரியாது ஃபயர் சர்வீஸில். அது வந்து எனக்கு அங்கே தெரிஞ்சவங்க எனக்கு ஒரு வேணும் அப்படின்னு எழுதி வச்சுருப்பேன். அது கரெக்டாக அன்றைக்கி காலையில் ஒருத்தர் வருவார், இங்கே ஃபயர் சர்வீஸு வந்து ஃப்ரெண்டுன்னு சொன்னேன், உங்கள் ஃப்ரெண்டு யாரோ சொன்னாங்க அப்படிம்பாரு. அப்படியே வந்துடும். மேஜிக் தான். ஆனா ஏஆர் நடந்துட்டே இருக்கு. எப்போ வந்து இப்போ 2003 கிராம புத்துணர்வு இயக்கம், எப்போ ப்ராஜெக்ட் கிரீன் ஹேண்ட்ஸ் ஆரம்பிக்குது? இப்போ இது நடந்துட்டே இருக்கிற டைம்ல அப்போ வந்து என்ன பண்ணாங்க, அப்போ மரம் வளர்க்கணையா அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாரு? சத்குரு வந்து சேகர்னா வந்து அதை வந்து அங்கே ஒரு 420 வில்லேஜஸில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு வந்து மரம் நடுறது தான் சொல்யூஷன் அப்படிங்கிறது தான் நான் வந்து எல்லா ஆக்ஷன்ஸுமே. ஸோ இங்கே கிராமத்தில் மரம் நடணும்னு எனக்கு ஒரே குஷி. இது சொல்யூஷன் பார்த்துட்டு இருக்கோம். சரி, எதுவுமே நான் சொல்ல, ஆனால் எனக்கு தேவையானது என்னவோ என்ன நடக்கணுமோ அது நடந்துக்கிட்டே இருக்கு. சேவ் சாயில் நடக்கணும், அது ஸ்டோரேஜில் இருக்கு. மரம் நடுறதை ஆரம்பிச்சாச்சு. இந்த அங்கே போய் பார்த்தாக்கா அவர் ஸ்கூலில் நட்டுருக்காரு. என்ன வழியில் ஒரு நாள் பார்த்தாரு எங்கள் ஆசிரமத்தில். இப்போ நான் ட்ரைனிங்கில் இருக்கேன். அப்போ பார்த்துட்டு, இங்கே நீங்களும் எங்கேயாவது மரம் நடுங்களேன், இந்த செம்மேடு ஸ்கூல்லாம் இருக்கு, போய் நடுங்களேன் அப்படின்னாரு. சரின்னு போய் செம்மேடில் போய் நட்டோம். மரம் நட்டோம். அதை வந்து எப்படி நட்டோம் அப்படிங்கிறத வந்து இவரை எக்ஸ்பிளைன் பண்ண வந்தது சேகர். நான் அவர் சொன்னார் என்கிட்ட, இது மாதிரி சத்குரு 2 டிஸ்ட்ரிக்ட் எடுத்து அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி மரம் நடுங்களேன் அப்படின்னாரு. உங்களை சேகர் ஓகே அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், ஏன்னா 2 டிஸ்ட்ரிக்ட்டு தமிழ்நாடு பூரா நடலாமே அப்படின்னு. என்ன அப்படியே பார்த்தாரு. அவர் என்ன ஒரு நம்ம சொன்னாலும் அதுக்கு சப்போர்ட்டிவாக தான் அவர் வந்து திங்க் பண்ணுவார். அப்படின்னா சரி நடலாமே, நீங்கள் அதுக்கு ஒரு ரிப்போர்ட் எழுதுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் வந்து உட்காந்து ஒரு ரிப்போர்ட் எழுதி அவர்கிட்ட கொடுத்தேன். அவர்கிட்ட கொடுத்தோன்னே நம்ம ஒன்று பண்ணுவோம். அந்த வருஷம் தியான யாத்திரைக்கு அவர் தான் லீட் பண்ணுறாரு, சேகர்னா. அதில் நான் ஒரு பஸ்ஸில் வரேன், நானும் 2 பேரும் வாலண்டியராக போகிறோம்.
கணவன் மனைவி நானும் வாலண்டியராக போகிறோம். அதில் வந்து ஐ திங்க் 21 நம்பர் பஸ்ன்னு நினைக்கிறேன். அப்போ 21 நாள் ப்ரோக்ராம். அப்போ அதில் வந்து டெய்லி அவர் அங்கே எல்லாத்தையும் இது ஆர்கனைஸ் தியான யாத்திரை 21 நாள் அப்போ. ஆமாம். அப்போ வந்து 3 வாரம். ஆமாம். அதில் வந்து அவர் டெய்லி வந்து என்னோட பஸ்ஸுக்கு வந்துடுவார். நான் போகிற பஸ்ஸில் உட்காந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அந்த ரிப்போர்ட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அவர் வந்து அதில் கேள்வி கேட்டுகிட்டே வருவார். சேகர். ஓகே. சேகர் நான் வந்து கேள்வி கேட்டு அது கிளியர் ஆயிடுச்சுனாக்கா அவர் அதை எக்ஸிக்யூட் பண்ணலான்னு அர்த்தம். எக்ஸிக்யூட்டிவ்லா இல்லையா அப்படிங்கிறது அவர் கிளியர் பண்ணிட்டாருன்னா எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு அர்த்தம். அந்த அளவுக்கு அவருக்கு வந்து கெப்பாசிட்டி. அப்படின்னு அவர் கடைசியில் 21 எஸ் அப்படின்ட்டார். இது வந்து ஒரு ரிப்போர்ட் எழுதி கொடுங்க அப்படின்னாரு. இதை வந்து நான் 6 மாதம் உட்காந்து எழுதினேன் இந்த ரிப்போர்ட். அப்போ வந்து அதுக்கு அப்போ 2004 சத்குரு ப்ராஜெக்ட் கிரீன் ஹேண்ட்ஸ் அப்படின்னு பேசுகிறாங்க. அவங்க ஒரு 15 நிமிஷம் தான் பேசியிருக்காங்க. நான் இந்த இதை எழுதிட்டு வந்து சேகர்கிட்ட சொல்லிட்டேன், எழுதிட்டேன் அப்படின்னு. அப்போ வந்து நான் சமீமா அட்டன் பண்ணுறேன். சமீமா அட்டன் பண்ணி முடித்து வந்து ரூமில் வந்து பாகிரதி 2ல் இருக்கேன். ரூமில் வந்து அன்னைக்கு யூஸ்வலாக வந்தேன்னா அப்படியே இருப்பேன், அந்த மிதந்துட்டு இருப்பேன். அன்னைக்கு என்னமோ திடீர்னு வந்து சேவ் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். அவனோடனே சத்குரு கூப்பிட்றாரு அப்படின்னாங்க. சரி அங்கே போனாக்கா என்னன்னாக்கா சப்ஜெக்டு ப்ராஜெக்ட் கிரீன் ஹேண்ட்ஸு. என்னப்பா போனோன்னு கேள்வி. நான் இங்கே இந்த நோட்டில் நான் இந்த ரிப்போர்ட்டில் என்ன எழுதியிருக்கேன்னு தெரியாது. இந்த ரிப்போர்ட் என் கையில் இருக்கு. நான் போய் உட்கார்ந்தோன்னே அவர் என்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா 11.4 கோடி மரம் வந்து தமிழ்நாட்டில் நடணும். யாரு? அவர் என்கிட்ட சொல்றாரு. நான் இங்கே வந்து அதை கால்குலேட் பண்ணி அரைவ் பண்ணி வச்சிருக்கேன். ஏன் 11.4 கோடின்னு ஒரு உங்க நம்பரும் அதே தான். என் நம்பரை வச்சு என் நம்பர் அவர் சொல்றாரு. ஆமா சத்குரு அப்படிங்கிறாங்க. சரிப்பா, அது எப்படி நட போறீங்க? இது வந்து நீ ஒரு ப்ராஜெக்டா எடுத்து பண்ணணும். நான் அப்போ சொல்றேன், நான் இப்போதான் அந்த கிளாஸ்ல அப்போ நான் கிளாஸை முடிச்சிட்டேன். அடுத்தது வந்து நான் கிராமப்புத்துன்னு இருக்கோம், கிளாஸ் எடுக்க போகணும். அதை நான் சொல்றேன். இவர் சொல்றாரு, இதை நீ பண்ணு, இதை பண்ணு அப்படிங்கிறாங்க. நான் வந்து கிளாஸுக்கு போகணும் அப்படிங்கிறேன். அது இல்லைப்பா, நீ இதில் பண்ணு, இதில் வந்து நீ இந்த ப்ராஜெக்டுக்கு உண்டான எல்லாமே நீ வந்து தான் நீ சேர்த்து எடுக்க பண்ண வேண்டியிருக்கும். ஆகையினால இதுக்கு அவார்டும் வாங்கணும் நீ. அதனால இதை வந்து நீ எடுத்து பண்ணு. இது யாராவது தமிழ் கிளாஸ் எடுக்கிறதுக்கு வேற யாராவது நான் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இதை பத்தி சொல்றப்பே அவார்ட் வாங்கணும்னு சொல்லிட்டாரா? ஆமா. அதாவது ப்ராஜெக்ட் வந்து ஃபண்டிங் நீங்களே தான் ஜென்ரேட் பண்ணிக்கணும். நீங்க தான் உங்க டீமு. அப்புறம் வந்து நீங்களே தான் வந்து வாலண்டியர்ஸ் உருவாக்கணும். அதுக்கப்புறம் நீங்க அதுக்கு அவார்டு வாங்கணும். அது சொன்னதெல்லாம் பண்ணணும். 11.4 என்ன 10 வருஷத்துல பண்ணது போல 20 வருஷத்துல பண்ணணும். சார் நான் கடைசியில் சொல்லிட்டே இருக்கேன், அதுதான் சத்குரு இன்னும் இதுல ரிப்போர்ட்ல எழுதியிருக்கேன், அதுதான் சத்குரு ரிப்போர்ட்ல எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டே இருக்கேன். கடைசியில வந்து சரிப்பா இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு போ அப்படின்னாரு. அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். அது வந்து இன்னொரு இன்சிடென்ட் வேர் வாட் எவர் ஐ ஹவ் ரிட்டன் ஹி ஹஸ் ஆல்ரெடி நோன். அதுவே திருப்பி என்னிட்ட சொல்லி அனுப்பிச்சுட்டாரு. மேஜிக்கா இருக்கேன்னா இது மை லைஃப் இஸ் மேஜிக் ஒன்லி. இப்படிதான் நடந்திருக்கு. எக்ஸாக்ட்லி இஸ் 11.4 crore அப்படிங்கிறாரு. ஆனா எழுதின டாக்குமெண்ட் உங்க கையில தான் இருந்தது, நீங்க யாருக்குமே கொடுக்கல. இது வந்து சேகர் கொடுத்துருக்கேன். ஒருவேளை அவர்கிட்ட சேகர் வந்து டைரக்டா கொண்டு போய் எதையும் வந்து அவர் கொடுத்து மாட்டிக்க மாட்டாரு. ஏன்னா கொடுத்து அதுல கேள்வி கேட்டா இவர் பதில் சொல்லணும். அதனால நான் இருக்கேன் இல்லையா, அவர் எத்ராஜில் தான் ஏதோ எழுதிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. அது எப்படி அவர் என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சாரு அப்படிங்கிறது எனக்கு இன்னும் தெரியாது. சத்குரு வந்து you have to generate funds, you have to form your team, got to get a record, awards. Okay. இது எல்லாமே பண்ணோம். கின்னஸ் ரெக்கார்டு வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2005 வந்து நாங்கள் சுனாமியில் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறோம். சுனாமி ப்ராஜெக்ட் வந்து ஆனந்த்கிட்ட கொடுத்துட்டார். அங்கே அவர் அதை பண்ணி முடிச்சுட்டு அடுத்த வருஷம் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது அங்கே கடலூரில் வந்து பாலு ஜுவல்லர்ஸ்ன்னு ஒருத்தவங்க, அவங்க பாலு அண்ணா அப்படிங்கிறவங்க வந்து தான் ஆர்கனைசர் அங்கே. அவங்க வந்து அந்த ஊரில் ஒரு பெரிய மனிதர், அதே மாதிரி மரங்கள் மேலே ஆர்வம். அவர் என்ன சொன்னார், நம்ம ஒன்று பண்ணலாம்னா அடுத்த வருஷம் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரே நாளில் 1 லட்சம் மரம் நடலாம் அப்படிங்கிற ஒரு விதையை போட்டார்.
அது மாதிரி கொடுக்கும்போது அது மாதிரி கொடுக்கறது எங்களுக்கு ரொம்ப அப்பீலிங்காக இருந்தது. அதை நான் ஆனந்திட்ட சொல்லி நம்ம அடுத்த வருஷம் இதை வந்து பண்ணுறதுக்கு ஒரு டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னப்ப சுவாமி பிரபோதா நான் என்னுடைய பேட்ச்மேட்டு ட்ரைனிங்கில் வந்து நானும் சுவாமி பிரபோதெல்லாம் ஒன்றா ட்ரெயின் ஆனாங்க. அப்போ வந்து இது மாதிரி சொல்கிறோம், இது மாதிரி சுவாமி ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஃபுல்லாக மரம் நடலான்னு 1,00,000 மரம் நடலான்னு இருக்கோம் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் வந்து இதை ஒரு கின்னஸ் வேர்ல்டுக்காக பண்ணக்கூடாது, தமிழ்நாடு பூரா பண்ணுற மாதிரி பண்ணுங்களேன். ஒரு ஒரு 7,00,000 மரங்கள். இப்போ நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா மரம் நடணும் அப்படின்றது பிளான் வந்து சத்குரு அப்ரூவ் பண்ணிட்டார். முதல்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட் சொன்னீங்க, அதுக்கப்புறம் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாவே நடலாம் பிளான் வந்து சத்குரு கிட்ட அப்ரூவல் சீலும் வந்துருச்சு. அப்ரூவல் வந்து நான் போய் அந்த ரிப்போர்ட்டுக்காக வந்து அவர் பார்த்து சொன்னார் இல்லையா, அப்பவே அவர் வந்து கிளியர் பண்ணிட்டாரு. எப்படி இப்போ ப்ராஜெக்ட் கிரீன் ஹேண்ட்ஸை வந்து அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணதுன்னா அதை அடிப்படை எப்படி வச்சிருப்பேன் அப்படின்னா, செலிப்ரேஷன் இஸ் த பேசிஸ் அப்படின்னு, ஹோல் திங் ஷுட் பி செலிப்ரேஷன் அப்படின்னு. அந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆர்கனைசிங் ஃபுல்லாக செலிப்ரேஷனாக தான் நடந்தது. எப்படின்னா கடைசியில் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் நான், சுவாமி நாகரூபா, ஆனந்த் 3 பேரும் தமிழ்நாட்டை 3ஆக பிரிச்சுட்டோம். 1/3னா 1/3 ஆகுது, 1/3 ஆகுது. அதில் 1/3 நான் எப்படி போனேன்னாக்கா, ஒவ்வொரு சென்டர் இருக்காங்க இல்லையா, அந்த சென்டரில் வந்து அவங்கள ஆர்கனைஸ் பண்ண சொல்லுவோம். ஒரு வாலண்டியர் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு நாளைக்கு 2 அல்லது 3, மேக்ஸிமம் 3, மினிமம் 2, அது மாதிரி வந்து சென்டரில் போயிட்டே இருந்தேன். அப்படி அதுக்கு வந்து அந்த மீச வண்டி ஒன்று இருக்கும் இது கிரீன் ஹேண்ட்ஸுக்கு, அதுதான் வந்து நமக்கு மேஸ்காட். அந்த வண்டியில் நான் போகிறேன். எனக்கு டிரைவர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஓனர் வருவார். 21 நாளும் அவர் இண்டஸ்ட்ரியை விட்டுட்டு எங்கள் முன்னாடி டிரைவர் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. கிரேசியாக இருக்கும். அப்போ யாரெல்லாம் என்னென்ன ஆளுங்களோ வந்து இங்கே உட்காந்து மண்ணை நோண்டிட்டு இருப்பாங்க, அந்த ஷாப்பிளிங் வச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான். அப்போ எப்படி இருப்பேன் அப்படின்னாக்கா, என்கிட்ட யாராவது பேசினா 1/2 மணி நேரம் பேசினாங்கன்னா அவங்க போட்டு மரம் நட்டாகணும், வாழ்நாள் போவேன். இதில் வந்து நான் போய் பேசிடுறேன்னா ஏன் மரம் நடணும் அப்படின்னு பேசிட்டு கடைசியில் ஒரு பாட்டு பாடுவா அப்படின்னு கேட்டேன். பாட்டு பாடினா யார் வேணாம்னு சொல்லுவாள். சரின்னு பாட்டு ஒன்று பாடுவேன். அந்த பாட்டு எப்படி ஆரம்பிக்கணும்னா, எங்கும் அழகான பசஞ்சோலி அருவிகள் விழும் ஓசை அப்படின்னு சொல்லி வரும். அதில் ஒரு 5-6 ஸ்டான்ஸா வரும். அதுக்கு வந்து தங்கராஜ் அப்படிங்கிறவங்க தான் அந்த கவிதை எழுதுனது. அது மட்டும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போட்டோம். அதுக்கு இந்த ராகத்தில் ஃபிக்ஸ் பண்ணி போட்டு அதை பாடுறோம். அது ஒவ்வொரு இதுலையும் நான் பாடி முடிச்சேன்னு வச்சுக்கோங்க, கண்ணை மூடிட்டுருவங்க, ஒருத்தரும் கண்ணை திறக்க மாட்டாங்க. அப்படியே கண்ணிலேருந்து தனியாக வரும். அப்படியே உட்காந்துருப்பாங்க. மீட்டிங் முடிச்சு நான் வந்து அசத்தமெல்லாம் சொல்லி முடிச்சாலும் அவங்க நகர மாட்டாங்க. வாலண்டியர் சேர்ந்தாச்சு. இதில் முக்கியமான விஷயம் தான், இதுக்கு ஃபண்டிங் அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆயிடுச்சு. அப்படிங்கிறதுக்கு முன்னுதாரணம் என்னன்னாக்கா, கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு நாங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சேகர் நான் கன்வின்ஸ் பண்ணிட்டோம். அப்படின்னாக்கா சரி பண்ணலாம், இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டார். நான் அதுக்கு ஒரு பட்ஜெட் போட்டு கொடுத்தேன். ஒரு 14 lakhs ஆகும் அப்படின்னு. அப்போ அந்த 14 lakhs எப்படி வந்து உருவாக்க போறீங்க அப்படின்னு. ஃபவுண்டேஷன்லேருந்து ஒரு பைசா வராது அப்படின்னு. அப்போ சரிண்ணா நான் வந்து உருவாக்கிடுறேன், நான் ஐ கேன் டூ தட் அப்படின்னு. பட் ஐ நீட் சம் டைம். இப்போ வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சவனும் பிப்ரவரியிலே மார்ச்சில் இன்னைக்கு ஆரம்பிச்சாங்க, இந்த வருஷம் மடம் நட முடியும். அதனால வந்து இதை பணம் சம்பாரிச்சு பண்ணுறதுன்னா 1 year போயிடும். அதனால எனக்கு வந்து ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. அவர் என்ன சொன்னார், ஓகே ஹெல்ப் பண்ணுறோம், 3.5 லட்சம் ரூபா நீங்கள் சம்பாரிச்சிங்க டொனேட் பண்ணிங்கனாக்கா நீங்கள் வந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னாரு. 3.5 lakhs வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கனாக்கா கலெக்ட் பண்ண டேட்லேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு. இவர் நினச்சிட்டு இருந்தார் அது 3.5 லட்சம் சேர்க்கறதுக்கு எப்படியும் 1 மாதம் 2 மாதம் ஆகும் அப்படின்னாரு. நான் வந்து என் ஃப்ரெண்டு இவர் லோக்நாத் ராத்தோ, இந்த கிரீன் ஹேண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அவருடைய ரோல் தான் காரணம்னு கூட சொல்லலாம். அவர் வந்து நான் இது மாதிரி ஃபோன் பண்ணுறேன், நமஸ்கார் ராத்தோ, எஸ் எத்ராஜ் அப்படிங்கிறாரு. அப்படின்னா ராத்தோ ஐ நீட் மணி அப்படிங்கிறேன். ஹவு மச் அப்படிங்கிறாரு. 3.5 lakhs அப்படிங்கிறேன். when do you want அப்படின்னாரு. ஐ நீட் இட் ஆஃப்டர் டுமாரோ அப்படிங்கிறேன். அண்ட் கேஷ் ஆர் செக் அப்படின்னா கேஷ் அப்படின்னா. அடுத்த நாள் வந்து ஒரு பையில் 3.5 லட்சம் ரூபா கேஷ் வந்து கையில் வந்துச்சு.
என்ன வேற எதுவுமே கேட்கலையா? நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட். யார் அவரு? லோக்நாத் ராத்தோன்னு அவர் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அப்படிதான் இருப்பாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அப்படிதான். நான் ஏதாவது கேட்டேன்னா எஸ் அவ்வளோதான். க்ளோஸ், ஆட்டம் க்ளோஸ். இப்போ அந்த டைம்ல 3 லட்சம்ன்றது வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 20, 25 லட்சத்துக்கு ஆமா. சமானமாம்ல? நான் ஜஸ்ட் ஐ எம் மேக்கிங் எ ஃபோன் கால். ஆனா மரம் நடுறதுக்காக தான் நீங்க பணம் கேட்டீங்கன்றதாவது அவருக்கு தெரியுமா? அவருக்கு எதுவுமே தெரிய வேண்டியதில்ல. நான் கேட்டேன், எவ்வளவு குடுக்கணும் அவ்வளோதான் மேட்டர். ஹேவ் யூ சீன் சச் பீப்பிள்? This shows அண்ணா what a kind of influence you had on people around you. எஸ், எஸ். அது மாதிரி தான் பணம் வந்தது. ஆக்சுவலா அண்ணா கின்னஸ் ரெக்கார்டுன்னு சொல்லி சொல்றப்போ நான் அப்பதான் ஆக்சுவலா யூஎஸ்ல இருந்து வந்திருந்தேன். இப்படி ஒன்று பண்றாங்கன்றது மட்டும் தெரிஞ்சு 2006 தானே இது நடந்தது. 6 அப்பதான் நான் was getting back to Asia in இந்தியா சென்டர்ஸ் கூட கோயம்புத்தூர் சென்டரோட. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா சத்குரு வந்து பேசுறப்போ இந்த கின்னஸ் ரெக்கார்ட் பத்தி சொல்றப்போ அப்ப என்ன சொன்னாங்கன்னா, இது நீங்க நினைக்கிற நீங்க சாதாரணமா மரம் நடணும் அப்படின்னா நீங்க நட்டுக்கலாம். ஆனா கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு மரத்தையும் நீங்க நட்டு டாக்குமெண்ட் பண்ணி அதை போட்டோ எடுத்து அவங்களுக்கு அதை அனுப்பிச்சு நாங்க நட்டுருக்கோன்றதை காமிச்சு லொகேஷன் ட்ராக் பண்ணி திஸ் இஸ் நாட் அன் ஈஸி ஜாப் அப்படின்னாரு. எனக்கு அப்ப ரொம்ப பிரமிப்பா இருந்தது. எத்தனை லட்சம் எத்தனை ஆயிரம் வாலண்டியர்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கு கையில மரக்கன்று வச்சு நான் நட்டுட்டேன்னு சொல்லி வீடியோஸை காமிச்சு அதை கன்சால்டேட் பண்ணி இனார்மஸ் டாக்குமெண்டேஷன் ஒர்க் இதுல இருக்குன்னு. நான் வந்து என்னன்னா இந்த எஃபர்ட் எனக்கு இதுதான் இப்படிதான் தெரிஞ்சது. ஆனா இதுக்கு முன்னாடி ஃபண்ட் ரைசிங்னு ஒண்ணு இருக்குது. அதுல இவ்வளவு மேஜிக் நடந்திருக்குன்னு சொல்லி பாக்குறப்போ என் மைண்ட்லயே இல்ல. சரி மக்கள் வந்து மரம் நட்டுருவாங்க அவ்வளவுதான். அதுதான் சொல்றேன். சோ செலவு இவ்வளவு இருக்கு. அந்த கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணது எவ்வளவு சிரமம். எல்லாத்தையும் அவங்களே பணம் செலவு பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது தான் டிசைன். சோ ஒரு 3 மெம்பர் கொண்ட டீம் வந்து கிராமம் தமிழ்நாட்டை 3ஆ பிரிச்சு கிராமமா போய் அங்க வாலண்டியர்ஸை ஃபார்ம் பண்ணி ஃபேண்டாஸ்டிக் வொர்க். அப்பெல்லாம் பார்த்தா அப்படி இருக்கும். அந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் இருக்கும்போது பார்க்குறது பெரிய அனுபவம் இல்ல உங்களுக்கு? நம்ம என்ன பண்றோம், நம்ம எப்படி இதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணோம், கான்ட்ரிபியூட் பண்ணோம், இதுல எப்படி தன்னார்வ தொண்டர்களா இருந்தோம். அன்பிலீவபிள் எக்ஸ்பீரியன்ஸ், அன்பிலீவபிள். இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு இந்த நர்சரி டெவலப் பண்ணவங்க எல்லாரையும் கூப்பிட்டோம். எல்லாரையும் வர சொன்னோம். வந்து அவங்களுக்கு தேங்க்ஸ் கிவே மாதிரியும் அட் தி சேம் டைம் ஒரு செலிப்ரேஷன் மாதிரியும் வந்து இங்கே ஆர்கனைஸ் பண்ணோம் 3 நாள். அந்த 3 நாளில் வந்து இந்த 51 நர்சரி வந்து தமிழ்நாடு பூரா பண்ணவங்க, ஒரு 10,000 சாப்ளிங் மேலே பண்ணவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க பாருங்க கதை, அன்பிலீவபிளாக இருக்கு. எல்லாத்த விட வந்து ரொம்ப ஒரு மாதிரி டச்சிங்காக இருந்தது என்னன்னாக்கா, அந்த சாப்ளிங்கை வந்து அவங்க வளர்த்துட்டாங்க, அது நடுறதுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு மனசு வரல. என் குழந்தைய கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி ஷேர் பண்றாங்க. எப்படி இருந்திருக்கும் அந்த அந்த ஹாலே அப்படி இருக்கும். அது ஒவ்வொருத்தருடைய ஷேரிங் அப்படிதான். அத மாதிரி நர்சரி உருவாக்கணும்னு இங்க ஓடி வந்துட்டாங்க ஃபுல் டைமா. இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ அந்த காவேரி கூக்குரல்ல இருக்காங்கல்ல, அவர் வந்து சில கோஆர்டினேட்டர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அவர் வந்து சொல்லுவார், அந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் டயத்துல எங்க அம்மா வந்து 5000 செடி பண்ணியிருந்தாங்க, நீ இதுல போயிருப்பா, உனக்கு வேற நல்ல சம்பளம் கொடுத்தாலும் போகாது இதுல. அப்படிதான் வந்து அப்படிதான் வச்சிருக்கேன். இன்னைக்கும் அதே தீவிரத்தன்மை தான். சத்குருக்கு மீட்டிங் போய் உட்காரோம், கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் முடிச்சுட்டு வந்து அவரை மீட் பண்றோம். நானு, சுவாமி, நாகரூபா, ஆனந்த். அப்போ வந்து அவர் வேற யாரோ இருந்தாங்க. அவங்கள்ட்ட வந்து சி ஹவ் தே ஆர், இட் இஸ் தேர் கிரீன் பிளட் இஸ் ரன்னிங் இன் தம் அப்படின்னாரு. எக்ஸாக்டா வர்பாட்டியமா நான் சொல்லலை, பட் இதை தான் சொல்றாரு. அஃப்கோர்ஸ் ட்ரூ, வாட் கலர் ஆஃப் பிளட் யூ வில் ஃபைண்ட் இன் மீ. அப்படிதான் இன்னைக்கும் அப்படிதான். அண்ணா நீங்க வந்து நம்மாழ்வார் ஐயா பத்தி பேசிட்டு இருந்தீங்க. அவர் ஹோல்னஸ் ப்ரோக்ராம் பண்ணாரு, அவருக்குள்ள சில சேஞ்சஸ்லாம் வந்தது, ப்ராக்டிஸ்லாம் பண்ணாங்க அப்படின்னு. அவருடைய கான்ட்ரிபியூஷன் டு ஈஷா எப்படி இருந்தது? அதுக்கப்புறம் எப்படி அவர் நம்ம கூட அசோசியேட் ஆனாரு? ஐயா வந்து அவங்க 1998 என்னைக்கு அவர் பார்த்தோமோ அன்னையிலேருந்து 2014 அவங்க வந்து அவங்க இறந்த அந்த வருஷம் வரையிலுமே ஈஷாவோட தொடர்பில் தான் இருந்தாங்க.
அவங்க முக்கியமாக இந்த ப்ராஜெக்டை வந்து டிசைன் பண்ணும்போது அந்த அதுக்கு தேவையான பேக்ரவுண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இந்த மரம் நடுறது அப்படிங்கிறது தான் ப்ராஜெக்ட் பேசிக்கலாம். 11.4 crores வந்து ட்ரீஸ் நடணும் அப்படின்னு. அந்த ட்ரீஸ் நடுறதுக்கு வந்து அந்த ட்ரீ ஸ்பீசிஸ் செலக்ட் பண்ணும், என்ன மரங்கள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணும். அந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கல் அட்வைசராக இருந்தாங்க. இந்த மாதிரி ரீஜனுக்கு ஆக்ரோ கிளைமேட்டிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த ஜோனுக்கு எது சூட்டபிளாக இருக்கும், எந்த வகையான மரங்கள், அந்த மண் கண்டம் அதெல்லாம் பொறுத்து அதை வந்து ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணி அந்த லிஸ்ட்டு வந்து நர்சரியில் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம். அதை அந்த ப்ரொடியூஸ் பண்ணதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த நடுறவங்கள்ட்ட அதை கொடுத்து அவங்க நடணும். இதுதான் வந்து ஒரு பிரீஃப் சம்மரி ஆஃப் வாட் த ப்ராஜெக்ட் இஸ் அபவுட் அப்படின்னாக்கா அது எல்லா ஏரியாலையுமே வந்து அவங்களுடைய அட்வைஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். இது ஆன் தி டெக்னிக்கல் சைடு ஆஃப் த ப்ராஜெக்ட். இன்னொரு சைடில் வந்து அவங்க தமிழ்நாடு பூரா ட்ராவல் பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல அவங்களுக்கு தெரிஞ்ச மக்கள், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. அந்த சப்போர்ட் எல்லாமே எங்களுக்கு கிடைச்சிது. உதாரணமாக வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது புதுக்கோட்டையில் ஆரம்பித்தோம். புதுக்கோட்டையில் வந்து இந்த அக்ரோ ஃபாரஸ்ட்ரி ஆரம்பித்தோம். மரம் தங்கசாமின்னு அவங்க வந்து ஒரு தீவிரமான மரம் ஆர்வலர். அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 200 வகையான மரங்களை வந்து அவங்க தோட்டத்தில் வச்சுருப்பாங்க. ரொம்ப நாள் எங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் அப்படின்னாக்கா அவங்க பண்ணை தான் இருக்கும். அங்கே இருந்து அவங்க சப்போர்ட்டில் வந்து அந்த ஏரியாவில் இந்த அக்ரோ ஃபாரஸ்ட்ரி மாடலை வந்து யூஸ் பண்ணோம். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அவங்களுடைய அட்வைஸு அண்ட் அவங்களோட சப்போர்ட்டு அது தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது. நம்ம சத்குருக்கு நம்மளோட ரொம்ப பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு முடிச்சு கல்மினேஷன் வந்து சென்னையில் நடக்குது. சென்னையில் நடக்கிறப்ப ஐயா அந்த கல்மினேஷன் வந்து சத்குரு வந்து அவங்களை கௌரவிப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாங்க. அக்ரிகல்ச்சரில் இது வந்து க்ரீன் ஹேண்ட்ஸ் ப்ராஜெக்ட். க்ரீன் ஹேண்ட்ஸ் வந்து இப்படி ஐஷா அக்ரோ மூமெண்ட் அப்படின்னு 2007 ஆரம்பித்தாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போதும் ஐயாவுடைய அட்வைஸு அண்ட் அவங்களுடைய கைடன்ஸு அப்படி தான் ஆரம்பித்தோம். 2008 நினைக்கிறேன். 3 நாள் கருத்தரங்கு ஒன்று தமிழ்நாடு அளவில் ஒரு 3 நாள் கருத்தரங்கு வச்சு விவசாயிகள் எல்லாருக்கும் விவசாயிகள் அப்புறம் ஐ திங்க் ஒரு 75 ஸ்கூலில் வந்து காம்படிஷன்ஸு, அப்புறம் இயற்கை விவசாயம் அதை பற்றியான பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, இது மாதிரி எல்லாம் பண்ணி அந்த அவங்கெல்லாம் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் அங்கே எக்ஸிபிஷன் மாதிரி அரேஞ்ச் பண்ணி இது மாதிரி அந்த ஒரு 3 days ப்ரோக்ராம் வந்து தமிழ்நாடு அளவில் அது நடத்தணும். அதுதான் ஈஷா அக்ரோ மூமெண்ட்டுக்கு ஒரு சத்குரு பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் உண்டான மேஜர் ஈவெண்ட் அது. அதுக்கு ஃபுல்லாக இவங்க எல்லாமே 100% அவங்க இன்வால்மெண்ட்டு. ஆமாம், யார் வந்து பேசணும், அவங்க என்ன டாப்பிக்கில் பேசணும், என்ன மாதிரி இதை டிசைன் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட் இந்த ஈவெண்ட்டே ஐயா தான் ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஆமாம், அந்த 3 நாள் கருத்தரங்கிறது வந்து சத்குரு அப்போ அவங்க ஊரில் இல்லை, அவங்கள்ட்டேருந்து வந்து மெசேஜ் வந்தது சத்குரு கோட் அப்படின்னு. அதுதான் ரொம்ப நாள் நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஆஸ் எ பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனோ அல்லது ஏதோ பண்ணுறது அல்லது நம்மளுடைய போஸ்டர் பேனர் எல்லாத்துலேயும் இதுதான் இருக்கும். அதில் அடிப்படையில் வந்து சத்குரு என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா, விவசாயி நமது வளர்ப்பு தாய். நான் வர்பாட்டியும் கோட் பண்ணல, வளர்ப்பு தாய். எந்த சமூகம் வந்து விவசாயியை வந்து கவனிக்காம விட்டா அந்த சமூகம் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற வந்து ஒரு இது மாதிரி அந்த கோட் இருக்கும், சத்குருவோட கோட். அதுதான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணியிருந்தோம். அப்புறம் அந்த
இப்போ கடலூர்ல வந்து ரெண்டு இந்த பீரியட்ல வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு நடைப்பயணம். அப்போ அப்போ ஐயா வந்து அப்போ எல்லாமே ஐயாகிட்ட பேசி டிசைன் அப்படிதான் வந்தது. அதில் அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணாங்க, நம்ம வந்து ஒரு நடைப்பயணமா போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 15 நாள் நடைப்பயணம். நான் அவங்க கூடவே நடந்து போனேன். அதில் வந்து அங்கங்கே கிராமத்தில் போய் இந்த மாதிரி மரம் ஏன் வளர்க்கணும் அப்படின்னு பேசி அது மாதிரியான ஒரு ஈவெண்ட் வந்து இது வந்து நம்ம ப்ராஜெக்ட் கிரீன் ஹேண்ட்ஸ்ல அந்த அந்த 7 லட்சம் மரம் நடணும்ன்ற as part of that. ஓ, ஐயாவே நடைப்பயணம் வந்தாங்க 15 days. அது மாதிரி 2 நடைப்பயணம் பண்ணிட்டாங்க. ஒன்று வந்து இங்க கல்லணையில் வந்து எண்டாச்சு. அந்த இதில் தான் அவங்க நெல் ஜெயராமன் அவங்களாம் அதில் இன்வால்வ் ஆகி. ஸோ நம்ம இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணதுல நம்மாழ்வார் ஐயாவோட கான்ட்ரிபியூஷன் டெஃபினட்டா இருக்குது. அப்போ உட்காந்து டிசைன் பண்றதுலயே அவங்க இன்வால்வ். ஓகே, அந்த பிளானிங் ஃபேஸ்லயே ஐயா வந்துட்டாங்க. ஆமா. ஸோ பல்வேறு நிலைகளில் வந்து அவர் இந்த ஒரு தடவை சத்குரு வந்து ஐயாவை பார்க்கணும் அப்படின்ட்டாங்க. ஐயா பார்க்கணுன்னா இந்த அந்த இது ரொம்ப நீங்க கூட பார்த்துருப்பீங்க. சத்குரு நம்மளோட ஐயாவும் உட்காந்து ஆமா ஒரு கைத்து கட்டில் மாதிரி ஒரு இல்லையா, ஒரு நம்ம பாக்குத்தோப்புல அது வந்து எப்படி அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனந்த் சொல்லிட்டாரு. உடனே ஆனந்த் பைக்ல கிளம்பிட்டாரு. இங்கேருந்து கிளம்பி அவர் எங்கேயோ தஞ்சாவூர் அந்த சைடில் இருக்காங்க. அவங்கள போய் பார்த்துட்டு பைக்லேயே அவர் வந்து வந்தார். ஆனந்தோட பைக்லேயே வந்தார். தஞ்சாவூர்ல இருந்து 8 மணி நேரம். ஆமா, ஒரு கண்டினியூஸா தான் அங்க 98லேருந்து 2040 வரையும் கண்டினியூஸா நம்மளோட எங்கேஜ் ஆயிடும். ஏன்னா நான் அது கிடைச்ச அது தெரிஞ்சவொடனே நானும் ஆனந்தும் கிளம்பிட்டான். அவர் தஞ்சாவூர்ல போய் அவங்க இது பண்ணிட்டு அங்கேருந்து வானகத்துக்கு போய் அவர் அடக்கம் பண்ணிட்டு வந்தோம். ஐயா சொன்னதுதான் இது வரலும் வாழ்நாள் வரலும் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரலுமே அவங்க அவங்க என்ன சொன்னாங்க, என்ன எப்படி வந்து இதை எடுத்துட்டு போகணும்னு விரும்புனாங்க. ப்ளஸ் சத்குருவோட கிரேஸு, அவங்களுடைய கைடன்ஸு, இதுல தான் நடந்துட்டு இருக்கு. என்னோட இது அப்படின்னு பார்த்தேன்னாக்கா இது வெரி மினிமல். வாட் எவர் யூ லேர்ன் ஃப்ரம் ஐயா. எஸ். ஆனா இந்த நெக்ஸ்ட் பெரிய ப்ராஜெக்ட் மொத்த உலகமே ஈஷா ஃபவுண்டேஷனை சத்குருவை திரும்பி பார்த்த மொமெண்ட் வந்து நதிகளை மீட்போம் பாரதம் காப்போம் அப்படின்ற ராலி ஃபார் ரிவர்ஸ் ப்ராஜெக்ட் தான். ஸோ அதில் உங்களோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருந்தது? நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இல்லை அதில் மறக்க முடியாத நடந்த நிகழ்ச்சிகள் ஏதாவது நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணலாம். ஒரு நாள் வந்து ஆனந்த் திடீர்னு கூப்பிட்டார். சத்குரு மீட்டிங் கூப்பிட்றாங்க வா அப்படின்னாரு. போய் உட்காந்தோன்னா அவங்க வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கிற ஒர்க்கு வந்து நதிகளை பற்றியே கிடையாது. கிரீன் ஹேண்ட்ஸ்ல வந்து மரம் நடுறது. போனாக்கா அவங்க வந்து இது மாதிரி ரிவர்ஸ் எல்லாம் வந்து இது மாதிரி இருக்கு, கண்டிஷன்லாம் அவ்வளோ மோசமாக இருக்கு, வி ஹவ் டு டூ சம்திங், இதை ரிவைவ் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த மரங்கள் அந்த ரிவருக்கு 2 பக்கத்துலேயும் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் அளவுக்கு மரங்கள் நடணும். எல்லாமே அவங்க சொல்லிட்டாங்க ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு. இந்த மரங்கள் நடணும், அது வந்து நம்ம ப்ராஜெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. மரங்கள் நடுற லொக்கேஷன் வந்து கிளியரா இருக்கு. அவங்க வந்து அப்போ பழமரங்கள் நடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பழமரங்கள் நடணும் அப்படின்னாக்கா மெயின்லி கனப்பி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம பழமரங்களை பொறுத்தவரையிலும் வந்து ஹைபிரிட் அப்படிங்கிறது தான் பரவலாக இருக்குது. அதாவது நேட்டிவ் வெரைட்டிஸ் வந்து வச்சு அதை கமர்ஷியலாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரேர், பர்டிகுலர்லி பழமரங்களில். ஸோ அப்படின்னா அதில் நம்ம வேணுங்கிற அந்த கேனப்பி கிடைக்குமா? ஸோ இந்த கேனப்பி வந்து பழமரங்கள் வந்து ஹைபிரிடாக இருந்ததுன்னா அவ்வளோ பெருசாக இருக்காது. ஆனால் 1 ஏக்கருக்கு இது பண்ணுங்கன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ஐடியா. அதுக்கப்புறம் வந்து வை கான்ட் வி பிளான்ட் ட்ரீ ஸ்பீசிஸ் ஆர் டிம்பர் ஸ்பீசிஸ் அட்லீஸ்ட் 1/3 ஆஃப் தி லேண்ட் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன். இதெல்லாம் நிறைய டிஸ்கஷன் போய் இதை வந்து நீங்கள் ஒரு ஒரு ரிப்போர்ட்டாக கொடுங்க அப்படின்னாங்க. அவங்க என்ன மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு
இது வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ரெடி பண்ணி ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்தோன்னே, இன்னும் 2 மாசமா என்னமோ தான் டைம் இருக்கு. ஸோ நீங்க ஹேவ் டு லுக் அட் தி டைம் பீரியட். நான் வந்து அது ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னா அது ஒரு மாதிரி வரும். அதோட ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு மாதிரி இருக்கும். அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, இதை ஒரு புக்கா எழுதியிருப்பா அப்படின்ட்டாங்க. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டு புக்குங்கிறது திட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம் ஆல் டுகெதர். அண்ட் ஆல்சோ இட் இன்வால்வ்ஸ் எ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வாட் யூ கால் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் பீப்புள். அது வந்து 2 மாசத்துல வேணும். அது இது முதல்ல ரிப்போர்ட்டா இருந்தது புக்கா மாறினது 2 மாசத்துல. ரைட். அத மாதிரி வந்து அப்புறம் அதுவும் அதை வந்து கொண்டு போய் கொடுக்குறோம்னு வச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் அது உட்காந்து அது அப்பதான் வந்து எனக்கு ஒரு வாலண்டியர் வந்து வந்தாங்க. அவங்க பிரவீனான்னு பேர். இப்போ அவங்க தான் வந்து கான்ஷியஸ் பிளானட்டை ஹெட் பண்ணுறாங்க. அவங்க அவங்க வந்து இந்த ரிவர்ஸ் பற்றி அவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் நாலேஜ். இது மாதிரி சொன்னோன்னே வந்து வேரியஸ் பீப்புள் ஹூம் வி நீட் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்தாங்க இந்த ப்ராஜெக்டில். இது எப்பவுமே ஒரு மேஜிக் இல்லை? எனக்கு வந்து இது கிட்டத்தட்ட ஒரு மாதிரி பழகி போயிடுச்சுன்னு சொல்லலாம். எனக்கு இப்போ இது வேணும், இது வந்து எனக்கு இது தெரியாது, எனக்கு இது வேணும் அப்படின்னா கரெக்டாக அவங்க வந்து நிற்பாங்க. அது அந்த டைமில் வந்து நிற்பாங்க, வேணுங்கிற அளவுக்கு பண்ணிட்டு காண போயிடுவாங்க. என்ன சொல்கிறது, ஒரு ஃபினாமினல் எக்ஸ்பீரியன்ஸு. இன்னும் 3-4 நாள் கழித்து பிரைம் மினிஸ்டர்கிட்ட புக்கு கொடுக்கணும். இன்னைக்கு வரலும் வந்து அது பிரிண்டிங் செக்ஷனுக்கு போகல, சுவாமி தேவசுதாவுக்கு போகல. அவர் சொல்லிட்டாரு, இன்னைக்கு காலைல 8 மணி இந்த டயத்துக்கு அப்புறம் வந்ததுனாக்கா இதை என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு. ஆமாம், நான் அங்கே ராஜேஷ் ராமகிருஷ்ணன் வந்து அங்கே அதை கம்பைல் பண்ணிட்டு இருக்காரு. எங்கே நம்ம இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, இங்கிலீஷ் பப்ளிகேஷன், அங்கே வந்து கம்பைல் பண்ணிட்டு இருக்கோம். ஈடாக தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. அது அப்போ 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 பார்த்தாக்கா நைட்டில் நைட்டு வந்து 12 மணிக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு டேபிள் வந்து டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு வரிசையா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல டாக்குமெண்ட்டுக்குள்ள. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி போய் நைட் பூரா உட்காந்து அதை செட் பண்ணி கரெக்டாக 8 மணிக்கு அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தோம். அது ஆமாம், பிரிண்ட்டு அதை ஃபுல்லாக அவங்க பிரிண்ட் பண்ணி அதுக்கு பைண்ட் பண்ணி அத்தனை நம்பரை வந்து அவங்க டெல்லிக்கு கொண்டு போகணும். அது வந்து இட் இஸ் கன்சிடரபிளி ஒரு என்ன வெயிட்டான ஒரு டாக்குமெண்ட். அது சொன்னாங்க சார், ஓவர் 700 பேஜஸ் சொன்னாங்க. 721 பேஜஸ். அண்ட் டிராஃப்ட் பாலிசி ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் a வெரி வெரி சென்சிட்டிவ் சப்ஜெக்ட். அதுல வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. அது அந்த RFR பாலிசி டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் வரைக்கும் எண்ட் டு எண்ட் நீங்க அது கோஆர்டினேட் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்களா அதுல? ஆக்சுவலி ஆனந்த் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ். ஓகே. So he has to present this to Sadhguru. Okay. We are the team. Okay. ஓவரால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, லைக் இட் வாஸ் வெரி சேலஞ்சிங் டைம் லைன், சேஞ்சிங் ரிக்வயர்மெண்ட்ஸ். இதில் ஒரு 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 பெக்குலேட்டி சொல்லணும் அப்படின்னா, இது எதுவுமே எனக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்கா அப்படின்னு இருக்கிறத விட சபாஷ் இதில் மரம் நடுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதுனாலும் மரம் நடுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அக்ரிகல்ச்சர்ல இருக்குது, இந்த ரிவர்ல இருக்குது. அப்போ அது நம்ம ப்ராஜெக்ட். ஸோ அதனால ஒரே குஷியாக தான் இருக்கும். வாவ், இவ்வளவு பெரிய ஓப்பனிங் கிடைக்குது நமக்கு. ரெண்டாவது வந்து இந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் இப்போ அவர் புக்கு கேட்குறாருனாக்கா எனக்கு ஏகப்பட்ட அனுபவங்கள் இருக்கு. இது மாதிரி ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஒவ்வொரு டயத்துலையும் அவரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அவர் வந்து ஏதோ ஒரு இதில் அவருன்னு சொல்றது மாதிரி எப்படி சொல்றது, இருங்க நான் சொல்றேன். அக்கா கிட்ட பேசிட்டு இருந்தப்ப சொன்னாங்க, நீங்க குரு பூஜா பண்றப்போ வந்து இதெல்லாம் சத்குரு இதெல்லாம் நான் பண்ணணும்னு சொல்லி டிவிஷன் ஆஃப் லேபர் பண்ணுவீங்க அப்படின்னு. அதை பத்தி சொல்லுங்க.
இது ஆரம்பத்துலேருந்து அப்படிதான். என்கிட்ட ஒரு சின்ன நோட் புக் மாதிரி இருக்கும், பாக்கெட் நோட் புக். அதில் வந்து டெய்லி வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து எழுதிடுவேன். மறுநாள் பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டி. பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னாக்கா பிஹெச்எல்ல வந்து பெரிய ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதுல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அங்கே பிஹெச்எல்ல இருக்கும்போது ஒரு 10,000 பீப்புள், 25,000 பீப்புள் அது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஈவெண்ட் ஆர்கனைசிங் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இதில் அதனால் இது மாதிரி எழுதுவேன். என்ன ஆக்டிவிட்டீஸ் என்ன, அது என்னென்னலாம் நாளைக்கு பண்ணும் பின்னாடி பண்ணும் அப்படின்னு எழுதும்போது எழுதிட்டு அதை 2ஆக பிரிச்சிடுவேன். ஒன்று இது நான் பண்ணுறது, இன்னொன்று குருநாதர் பண்ணுறது அப்படின்னு 2ஆக பிரிச்சிடுவேன். டெய்லி இப்படி தான் பண்ணிட்டு நான் பண்ண வேண்டியதில்லை, நான் போய் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். குருநாதர் பண்றது வந்து யாரு குருநாதருக்கு சொல்றது? அதான் நான் சொல்லணும். குரு பூஜையில சொல்லிடுவீங்களா? ஆமா. அது அப்பெல்லாம் குரு பூஜைலாம் ஒண்ணும் கிடையாது, ஏகப்பட்டது இருக்கும். அதாவது குரு பூஜையில சொல்றதெல்லாம் 1, 2 ஏதாவது ஒரு ஐட்டம் அப்படின்னா, அங்க மொத்தம் 20 ஆக்டிவிட்டினாக்கா 10 ஆக்டிவிட்டி அவர் பண்றதா இருக்கும். அதனால இதெல்லாம் பண்ணிட்டு இது நீங்க பண்ணும் அப்படின்னு சொல்லிடுவேன். நீங்க பாத்தீங்க சத்குரு, அதாவது ஃபயர் சர்வீஸ்ல வந்து போய் ஒரு பர்மிஷன் வாங்கணும். எனக்கு யாருமே தெரியாது ஃபயர் சர்வீஸ்ல. அது வந்து எனக்கு அங்க தெரிஞ்சவங்க எனக்கு ஒரு வேணும் அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன். சத்குரு தான் பாத்துக்கணும். ஆமா. அது கரெக்டா அன்னைக்கு காலையில ஒருத்தர் வருவாரு, இங்க ஃபயர் சர்வீஸ் வந்து சொன்னேன், உங்க ஃப்ரெண்டு யாரோ சொன்னாங்க அப்படிம்பாரு. அப்படியே வந்துடும். மேஜிக் தான். இது எனக்கு இது வந்து எனக்கு வந்து ஒரு ரெகுலர் ஆயிடுச்சு, ரொட்டீன் ஆயிடுச்சு. எப்போ 2003லேருந்து. ஸோ அது வந்து ஏன் அது மாதிரி நடந்ததுன்னு வந்து நான் பார்த்தப்பதான் என்னோட தீவிரத்தன்மை அப்படி இருந்திருக்கு. அது மாதிரி இருந்ததுன்னா என்ன நடக்குமோ அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி புரிதலும் அப்போதான் வந்தது. இந்த இது நடக்கும்போதும் அதே மாதிரி தான் எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு சிக்கல் வருது, எனக்கு வேணும் அப்படின்னா அன்னைக்கு காலைல குரு பூஜையில் வந்து ஒரு வேண்டுதல் இருக்கும், அது நடந்துடும். ஸோ இட் ஹஸ் பிகம் கைண்ட் ஆஃப் நார்மல் கான்வர்சேஷன் வித் சத்குரு. நார்மல் திங். என்ன சத்குரு இது இல்லையே, நான் என்ன பண்றது? அது இல்லாம நான் இன்னொன்னு பண்ணுவேன். இது ரொம்ப டீட்டெயில்டா இருக்குதுனாக்கா ஒரு ரிப்போர்ட் மாதிரி எழுதிடுவேன். லெட்டர் எழுதி சத்குரு போட்டோ இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி வச்சிருவேன். எங்க வீட்டுல ஒரு போட்டோ இருக்கு, அது உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு பின்னாடி வச்சிருவேன். அது என்ன நடக்கணுமோ அது நடந்துடும். ஐயோ, நிறைய டிப்ஸ் கொடுக்குறீங்களே நீங்க. இது ராலி கார்பர்ஸ் இது மாதிரியே போய் இந்த புக்கை ப்ரெசென்ட் பண்ணி அங்க இருக்கிற பிரைம் மினிஸ்டரோட நிதி ஆயோக்னு அவங்க பார்த்துட்டு இது டிராஃப்ட் பாலிசி ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி அதை ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணி ஒரு 30,000 crores அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அது போயிட்டு இருந்துச்சு. அந்த டயத்தில் வந்து சத்குரு வந்து காவேரியை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. இன்ஃபேக்ட் காவேரியை பற்றி நிறையா அவங்க பேசியிருக்காங்க. இதில் இன்னொரு இன்சைட் நான் உங்களுக்கு கொடுக்கணும். நான் 2004 ஃபஸ்ட்டு நான் வந்து பிஎஸ்பி வாலண்டியரிங் வரேன். பிஎஸ்சி பண்ணிவிட்டு வாலண்டியரிங் வரேன். வாலண்டியரிங் பண்ணுவோம். அப்போ வந்து வெளியில் உட்காந்துருக்கேன், நம்ம கையில் குடியிருக்கேன். வெளியில் உட்காந்து பேசியிருக்கேன். இவங்க வந்து தண்ணி பிரச்சனை பற்றி பேசிட்டு இருக்காங்க உள்ள. நான் இதுல எல்லாம் வந்து நிறைய படித்து அதில் இது பண்ணி இருக்கேன்னா அதெல்லாம் அவங்க கிறிஸ்டல் கிளியராக சொல்லியிருக்காங்க. இவங்க எங்கே போய் இதெல்லாம் படித்தாங்க, இது எப்படி வருது அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அவங்க 2004 என்ன சொன்னாங்களோ அதை தான் 2025 பண்ணிட்டு இருக்கோம். அதுல வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அது அந்த அந்த சூழ்நிலை இருக்கும்போது அவங்கவுங்க வந்து அந்த இதை பண்ணிட்டு போனாங்க. கேன் யூ விஷுவலைஸ் வாட் ஐம் டெல்லிங்? இப்போ வந்து இந்த சேஃப் சாயில் அப்படின்னு வந்து இன்னைக்கு வந்தது அப்படின்னா இது அன்னைக்கே சொல்லிட்டாங்க 2004. அவங்க காவேரி பத்தி ரொம்ப நாளா தொடர்ந்து பேசி இருந்துட்டாங்க. தெர் இஸ் எ டீப் ரிலேஷன்ஷிப் ஆஃப் காவேரி ஃப்ரம் வித் ஹிம். அவங்களோட வந்து காவேரிக்கு ஒரு நல்ல ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கு. இதுல பெக்குலேட் என்னன்னா நாங்க வந்து அந்த காவேரி அகண்ட காவேரியில தான் வந்து நாங்க 25 வருஷமா இருந்திருக்கோம். கரெக்ட். அந்த இடத்துல தான் இருந்திருக்கோம். அதனால காவிரியும் நாங்கள் பல நிலையில
பார்த்துருக்கோம். ம். அது இப்போ எப்படி இருக்கிறதுன்னு பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கனெக்ஷனை வந்து அந்த காவேரி உருவாக்குனுச்சு. அப்போ அதை சரி பண்ணணும் அப்படின்னாக்கா மரங்கள் நடுறது தான் ஒரே தீர்வு. ஸோ இமீடியட்டா நீங்க அலாச் ஆயிட்டீங்களா அந்த ப்ராஜெக்ட்ல? மறுபடியும் என்ன காவேரி ரிவைவ் பண்ணுறதுங்கிறது அவங்க ப்ராஜெக்ட், மரம் நடுறதுங்கிறது என் ப்ராஜெக்ட். இன் டேர்ம்ஸ் ஆஃப் காவேரி காலிங்கில் வந்து இட் இஸ் பேசிக்கலி நான் எங்கே பேசிக்கலாக இருப்பேன் அப்படின்னாக்கா, when something needed conceptualization and when we have to generate some report and generate some kind of presentation, அந்த இது ஃபுல்லாக வந்து இன்னைக்கு வரலும் ஐ எம் இன்வால்வ் வச்சுங்களேன். அந்த விதத்தில் வந்து காவேரி காலிங்கில் இந்த ப்ராஜெக்ட் இஸ் இட்ஸ் சிமிலர் டு ரேலி ஃபார் ரிவர்ஸ். அதே ப்ராஜெக்ட் தான் இது. காவேரிங்கிற ஒரு ரிவரில் வந்து நம்ம அதாவது வாட் வாஸ் நீட் அப்படின்னாக்கா, நீங்கள் 1 கிலோமீட்டருக்கு நடணும்னு சொல்கிறீங்க, இதை வந்து நீங்கள் எங்கே எடுத்து இந்த வேலையை பண்ண போகிறீங்க அப்படின்னு. அப்போ தான் இந்த காவேரி சூஸ் பண்ணிங்களா, அதில் நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு வந்து அப்படி தான் கனெக்ட் ஆகுது. ஸோ பேசிக்கலி இட் இஸ் ஆர்எஃப்ஆர் ஒர்க் தான். அந்த வாட் எவர் பாலிசி ரெக்கமெண்டேஷன் ஜென்ரேட்டட் அதே ஒர்க். இதில் என்ன ஃபோக்கஸ் அப்படின்னாக்கா, அக்ரோ ஃபாரஸ்ட்ரி ட்ரீஸ் வந்து ஃபோக்கஸ் ஆச்சு. டிம்பர் ட்ரீஸ். ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த ப்ராஜெக்ட் இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட் வந்து ஃபார்மர் லேண்டில் டிம்பர் ட்ரீஸ் நடுறது அப்படிங்கிற மாதிரி. இன் எ வே இட் இஸ் சிம்பிள், பட் தி எஃபெக்ட் ஆர் இந்த இதோடைய கான்சிக்வன்ஸ் ஆஃப் டூயிங் திஸ் வந்து huge in the coming years. When we complete the project, the river will be revived. இப்போ கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட்னு சொல்லிங்களா, 242 கோடி. நம்ம இது வரைக்கும் ஒரு 5 கோடி நட்டுருப்போமா? 11 கோடி தாண்டிட்டோம். 11 கோடி. இதில் என்ன அப்படின்னாக்கா, இதுதான் வந்து எங்களுக்கு எப்பொழுதுமே வந்து நாங்கள் டோஸ்லேயே இருக்கணும் அப்படின்னாக்கா, எங்கள் டார்கெட் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஆன் டே 1 என்ன டார்கெட்டு ப்ராஜெக்ட் டினான்ஸுக்கு 11.4 crore. அதுக்கு எவ்வளோ பேர் இருந்தாங்க? ஒருத்தர் இருந்தீங்களா? 3 பேர் இருந்தோம். 3 பேர் இருந்தோம். அதுக்கு காசு ஏதாவது இருந்ததா? இல்லை. இப்படி தான் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு பிளெஸ்ஸிங் காவேரி காலிக்கும் உண்டு. அது என்னன்னாக்கா, இந்த 242 crores அப்படிங்கிற டார்கெட்டை இப்போ நினச்சி கூட பார்க்க முடியாது எப்படி இதை கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. ஆனால் கம்ப்ளீட் ஆகிடும். ஆனால் அடுத்தது நம்ம அப்படியே சேவ் சாயில்குள்ளே போயிடலாமா? போகலாமே. அதில் உங்களோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருந்தது? அண்ட் வாட் வாஸ் சத்குருஸ் விஷன் ஃபார் சேவ் சாயில்? ஆக்சுவலாக ஈஷா அக்ரோ மூமெண்ட் அப்படின்னு ஆரம்பிச்சது. அந்த ஈஷா அக்ரோ மூமெண்ட் அப்படிங்கிறதுக்கும் சேவ் சாயில் அப்படிங்கிறதுக்கும் எப்படி கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஈஷா அக்ரோ மூமெண்ட் வந்து விவசாயிகளை ஒட்டி ஃபோக்கஸ், விவசாயி தான் ஃபோக்கஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ விவசாயி ஃபோக்கஸ் அப்படின்னா அவரோட ஃபார்மிங் ஆப்ரேஷன்ஸ் அது எல்லாமே அவர் சேர்த்து அப்படி வருது. சேவ் சாயில் அப்படின்னு வரும்போது இட் இஸ் விவசாயி வந்து ஒரு எக்கனாமிக்கலாக அவர் பண்ணணும் அப்படின்னாக்கா அவருக்கு வந்து இந்த சாயில் வந்து ஃபெர்டைலாக இருக்கணும். அந்த மாதிரி வந்து ஷிஃப்ட் ஆகுது ஃப்ரம் ஃபார்மர் சென்ட்ரிக் டு சாயில் சென்ட்ரிக்காக மாறுது. இப்போ சாயில் சென்ட்ரிக்காக மாறினதுனால என்ன இம்பேக்ட் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஃபார்மர் அப்படின்னாக்கா தட் இஸ் இந்த டோட்டல் வாட் பாப்புலேஷனில் வந்து ஒரு பெர்சன்டேஜ் தான் ஃபார்மர்ஸ், ரைட்? மற்றவங்கெல்லாம் வந்து கன்சியூமர்ஸ் வச்சுக்கலாம். பட் சாயில்னு வரும்போது எவ்ரிபடி இஸ் இன்வால்வ்டு. சாயில் இஸ் எவ்ரிபடிஸ் பிஸ்னஸ் மாதிரி இன் டேர்ம்ஸ் ஆஃப் குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் ப்ராப்ளம் எல்லாத்துலேயுமே வந்து எல்லா டோட்டல் பாப்புலேஷன் இஸ் கெட்டிங் இன்வால்வ். ஸோ ஹி ஹஸ் very judiciously moved from a limited area of working to the whole humanity.
wall. Now it has reached the global level. My work is over. I can enjoy what you call small things now. I can kind of retire and I need not worry about how this is going to happen. Because he has taken it globally and the people are there. இதுதான் உங்களோட கனவு, இதுதான் உங்களோட விஷனமா வருது. ஆமா, எங்க ஜெனரேஷன் ஹஸ் டேக்கன் ஓவர். அவங்க இன்னும் தீவிரமா இருக்காங்க. வாட் மோர் I what you call I started enjoying. நதிவீராசன் ஒருத்தவங்க உருவாகி இருக்கிறாங்க. 3 வருஷம் அவங்களோட லைஃபை வந்து இதுக்காக கமிட் பண்ணிருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். என்ன நடந்திருக்கு இது வரைக்கும். 9 months ஆஃப்டர் ரேலி ஃபார் வாஸ் காட் ஓவர். ரேலி சத்குருவோட ரேலி முடிஞ்சதுக்கு அப்புறமா கடந்த ஒரு 8-9 months என்ன நடந்திருக்குன்றது வந்து நாங்க ஒரு அப்டேட் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு நதிவீராசை நாங்க ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைமா வரோம். அப்பதான் அப்போ நிறைய பேர், ஒரு எவ்வளவு பேர் நாங்க இன்டர்வியூ பண்ணோம்னு தெரியல. வி ஜஸ்ட் ஹேட் ஒன் பிக் மீட்டிங். அப்புறம் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நாங்க இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்குறோம். பாதி பேர் வந்து எத்தியப்பான்னு. எனக்கு அதை கேட்ட உடனே எத்தியப்பாவா, பேரே அது வித்தியாசமா இருக்குது. யார் அவரு அப்படின்னா எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. எத்திராஜ் அண்ணான் இருக்காங்க. அவங்க பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது வந்து உருமாறி எத்தியப்பா அப்படின்ற அளவுக்கு ஒரு 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 தந்தையா நீங்க மாறிட்டீங்க. நதிவீராஸ் எல்லாருக்கும் நீங்க அந்த அளவுக்கு இருந்தீங்க. ஏன் உங்க பேரை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தோணிட்டே இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்களேன். நதிவீராஸ் கூட நீங்க இருந்த அனுபவம். Actually, the situation demanded it, and so I have to do it. That is the reality. When this happened, அதாவது சத்குரு வந்து ரேலி பண்ணிட்டாங்க. அவங்க வந்து கால் ஃபார் பண்றாங்க, இது 3 வருஷம் வந்து இருங்க. 7,000 அப்ளிகேஷனா 8,000 அப்ளிகேஷனா வந்து அவ்வளவு ப்ராசஸ் பண்ணி அதுக்கு வந்து யாரை எடுக்கலாம் வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கைட்லைன் கொடுத்து அவங்களை எடுத்து அவங்கள இன்டர்வியூ பண்ணி எல்லாம் பண்ணி இந்தாங்க பிடிங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு. உங்ககிட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆனந்தானே டிபார்ட்மெண்ட். ஓகே, நான் இல்லை. I am reporting to my your son. He is my boss. அது மாதிரி தான் வந்து ஆர்கனைசேஷன்லி இட் இஸ் ஸ்ட்ரக்சர்ட். ஸோ இப்போ ஆனந்த் has to take charge of these people and he cannot do that because he has some other responsibilities also. அப்படிங்கிறப்ப வந்து it is obvious that I have to get involved. ஸோ அப்போ இவங்களை எல்லாரையும் வந்து காலையிலேருந்து நைட் உள்ள என்கேஜ் பண்ணும் இல்லையா? அவங்களுக்கு ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணேன், என்ன பண்ணோம் அப்படின்னு. அந்த ஒர்க்கு வந்து நான் கிட்டத்தட்ட 1 year பண்ணிப்பேன். காலையில் 9 மணிக்கு நாங்கள் ஆரம்பிச்சோன்னாக்கா மெனி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்போஷர் அவங்களுக்கு தேவையானது. ரிவர்ஸை பொறுத்தவரையிலும் அதுக்கெலாம் உண்டான லெக்சர்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது, அதில் வர பீப்புள் வந்து பேச வைக்கிறது. அப்புறம் நாளே ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி கண்டக்ட் பண்ணோம். அதுக்கு வேரியஸ் இதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்களாம் அழைச்சிட்டு வந்து பேசுறது. அப்புறம் நானே டெக்னிக்கலாக அதை பற்றியும் பேசுறது. ஜாலியாக இருக்கும். பிள்ளைங்கள்லாம் வந்து நான் நடந்து வந்தேன்னா சுற்றி 4 வந்துகிட்டே இருக்கும். ஆமாம், எப்பொழுதுமே நான் நடந்து போனேன்னா சரன்னு வந்து சேர்ந்துடும் சுற்றி. நான் மறுபடியும் உங்களுக்கு குழந்தை வளர்க்குற மாதிரி இருந்ததா? இன்ஃபேக்ட் இட் இஸ் லைக் தட் ஒன்லி. அண்ட் ஐ குட் சி த கமிட்மெண்ட் தே ஹவ் கிவன். சி ஒரு 3 வருஷம் வந்து அவங்க லைஃப்பில் கொடுக்கணும்னு வச்சிங்கன்னா இட்ஸ் எ வெரி பிக் திங் ஃபார் மீ. இதே வந்து நான் அந்த ஏஜில் அதே மாதிரி ஒரு ரிக்குவயர்மெண்ட் கேட்டிருந்தா நான் எஸ்ன்னு சொல்லியிருப்பேனா எனக்கு டவுட்டு. ஸோ ஐ வேல்யூ. நிறைய பேர் வந்து ப்ரோக்ராம் பண்ணாதவங்கலாம் கூட வந்தாங்கன்னு நினைக்கிறேன். விதவிதமான ஒரு பையன் எஸ்எல்சி படிச்சுட்டு வந்தான். அவங்க அவ்வளவு தீவிரமா ஹட்ட யோகா பண்ணிட்டு அங்கே போய் நான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான இஷ்யூலையும் ஹேண்டில் பண்ணிக்கணும். லாஸ்ட் ஒரு 3-4 hours நீங்க ரொம்ப பொறுமையா உங்க லைஃபோட ஜேர்னி பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. எல்லாத்தையும் தாண்டி வந்து சத்குரு உங்களை பார்த்து உங்களுக்குள்ள பச்சை ரத்தம் ஓடுது, கிரீன் பிளட் ஓடுதுன்னு சொல்றது வந்து அவர் ஆரம்பத்துல அப்படி ஏன் சொன்னாருன்னு எனக்கு புரியல. பட் உங்களோட ஃபுல்லா கேட்டப்ப எதை பார்த்தாலுமே உங்களுக்கு அந்த மரம் நடனம், இந்த உலகமே பசுமை ஆகணுன்றது எவ்வளவு பேஷனேட்டா நீங்க இருந்திருக்கிறீங்க. ஐ டோன்ட் நோ, பை த ஆல்மைட்டிஸ் கிரேஸ் நீங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து சத்குரு கூட
ஈஷா கூட, நம்மாழ்வார் ஐயா கூட இருந்து இவ்வளோ பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு ஐ டோன்ட் நோ வாட் டு சே ஒரு ஒரு இயக்கமாவே இங்க இருந்திருக்கீங்க. அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஊன்றுகோலா நீங்க இருந்திருக்கிறீங்க. உங்களை சந்திச்சது, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டது எல்லாமே என்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய பாக்கியமா பாக்குறேன். தேங்க்யூ சோ மச் அண்ணா.